அண்மை செய்தியை பார்க்கிறோம். டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தற்போது அந்த கட்சிகளை நிரலையில் பார்க்கிறோம். டெல்லியில் காங்கிரசின் செயற்குழு கூட்டம் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் அது விவாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள், இந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் குறித்த பல்வேறு விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். அவரோடு பேசலாம். சுசித்ரா, இப்போ கூட்டம் தொடங்கி இருக்கிறது. பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் குறித்தும் பேசப்படும். விவரம் என்ன? காங்கிரஸ் கட்சியினுடைய காரியக்குழு கூட்டம் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தொடங்கி நடைபெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகமான அக்பர் ரோடில் அமைந்திருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் இந்த கூட்டமானது கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையில் நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக பஹல்காம் துப்பாக்கிச்சூடு குறித்து ஒரு ஆலோசனையை இந்த கூட்டத்தில் தலைவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த தீர்மானம் என்பது துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்தவர்களுக்கான ஒரு அஞ்சலி செலுத்திய தீர்மானம் என்பது முதற்கட்டமாக தற்பொழுது காங்கிரஸ் இந்த காரிய கமிட்டி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்று மாலை 6 மணிக்கு பிரதமர் தலைமையில் மத்திய அனைத்து கட்சி கூட்டம் என்பது நடைபெறவிருக்கும் நிலையில் அதில் எந்தெந்த கருத்துக்களை காங்கிரஸ் சார்பாக முன்வைக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் தலைவர்கள் முக்கியமாக இதில் ஆலோசித்து வருகிறார்கள். மூத்த தலைவர்களான ராகுல் காந்தி, சோனியா காந்தி, கே.சி. வேணுகோபால், ப. சிதம்பரம் உள்ளிட்ட அனைவருமே இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான இந்த பிரச்சனையின் காரணமாக எடுக்கப்பட்டுள்ள முக்கிய மத்திய அரசுடைய முடிவுகள் எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும், பஹல்காம் விவகாரத்தில் மேலும் கூடுதலாக என்னென்ன நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்த ஒரு ஆலோசனையை கருத்துக்களாக இன்றைய அனைத்து கட்சி கூட்டத்தில் அவர்கள் முன்வைப்பதற்கான ஒரு முடிவையும் காங்கிரஸ் கட்சியானது எடுத்துள்ளது. அதன் அடிப்படையில் பஹல்காம் விவகாரம் தொடர்பான ஒரு கருத்துக்களை மட்டும் இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்க உள்ளதாகவும் கே.சி. வேணுகோபால் தற்பொழுது தெரிவித்துள்ளார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த காரிய கமிட்டி கூட்டத்தினுடைய நிறைவிற்கு பிறகு ராகுல் காந்தி அல்லது கே.சி. வேணுகோபால் ஆகியோர் யாராவது செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நன்றி சுசித்ரா. இந்த கூட்டம் குறித்த கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.